ஸ்னேகாவோட அப்பா சொல்றாங்க சிவா கிட்ட, சிந்து பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கா. இப்படியே போச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு கெட்ட பேரு தான் வரும். சிவா, நீ போய் சிந்து கிட்ட பேசு. சிந்து ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சிவாவை பார்த்த உடனே சந்தோஷத்துல சிவா கிட்ட சொல்றாங்க, டாக்டரு, நீங்க வீட்டுக்கு வராதனால ரொம்ப பயந்துட்டேன் டாக்டரு. அதான் நேர்ல பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சிவா சொல்றாரு, சிந்து பாத்துட்டேல்ல, போ. எனக்கு நிறைய பேஷண்ட ஆஸ்பத்திரியில பார்க்க வேண்டிய நேரம் இருக்கு. தயவு செய்து வீட்டுக்கு கிளம்பு சிந்து. கூடி இருந்தவங்க சொல்றாங்க, டாக்டர் சார், நீங்களே இப்படி எரிஞ்சு விழுந்தா அவ என்ன பண்ணுவா பாவம். சிந்து சொல்றாங்க, சிவா, நீங்க வரலாட்டி பெரியம்மாவ நான் இங்க வர வைப்பேன். சிவா சொல்றாரு ஸ்னேகா கிட்ட, நான் வீடு முடியும் போய் பெரியம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிந்துவை கூட்டிட்டு போறாரு. சிந்து சொல்றாங்க ஸ்னேகா கிட்ட, டாக்டரை என்னைய விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது, யாருக்காண்டியும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல சொல்லிட்டு சிந்து கிளம்பி போறாங்க. ஸ்னேகா இத கேட்ட உடனே ரொம்ப கோவப்படுறாங்க. நாளை சந்திப்போம்.